Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவோட டாபிக் cardiac cycle. cardiac cycleனா என்ன and அதில் இருக்கக்கூடிய phases-லாம் என்னென்ன and ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றியும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அண்ட் ஈவெண்ட் நடக்கும்போது ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் அதாவது ஜேவிபிலையும் இசிஜியோட வேவ்ஸ்லையும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன வேவ்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கான்செப்ட் ஃபுல்லாக போகலாம். ஓகே, cardiac cycle. ஸோ cardiac cycleனா என்ன அப்படின்னா, cardiac cycle is defined as the sequence of electrical and mechanical events occurring in heart during a single beat. ஸோ இதுதான் cardiac cycle. ஸோ cardiac cycleனா என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட் வந்து ஒரு சிங்கிள் டைம் அதாவது ஒரு தடவை பீட் ஆகும்போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு வரிசையாக ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட் தொடர்ந்து நடக்கிறது தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட் அக்கரிங் இன் ஹார்ட் டியூரிங் அ சிங்கிள் பீட். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு வரிசையாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒரு மெக்கானிக்கல் ஈவெண்ட் ஒரு ஹார்ட் பீட் ஆகும்போது நடக்கிறது தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஹார்ட் வந்து பம்ப் ஆகணும் அப்படின்னா அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல் இது ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகணும், அதாவது சுருங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் வருது இல்லையா, நம்ம வந்து போன கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் தி ஹார்ட்லேயே பார்த்தோம் அதை. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வருது இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெக்கானிக்கல் ஈவெண்ட் அப்படிங்கிறது அந்த ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வாங்கி பம்ப் ஆகிற பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் ஹார்ட்டை தான் நம்ம மெக்கானிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்டும் மெக்கானிக்கல் ஈவெண்ட்டும் தொடர்ச்சியாக நடக்கிறது வழியாக அந்த ஹார்ட் வந்து ஒரு தடவை குறுகி ஒரு தடவை விரியுது, அதாவது ஒரு தடவை கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறது தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் பீட் அப்படிங்கிறது ஒரு தடவை ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகி ஒரு தடவை ரிலாக்ஸ் ஆகிறது தான் ஒரு பீட், அதாவது சிங்கிள் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 செகண்ட், அதாவது ஒரு கார்டியாக் சைக்கிள் ஃபுல்லாக நடந்து முடிக்கிறதுக்கு அதுக்கு 0.8 செகண்ட்ஸ் ஆகுது. அண்ட் இந்த கார்டியாக் சைக்கிளில் 2 பீரியட் இருக்குது, அதாவது சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல். ஸோ இதில் இந்த சிஸ்டோல் அப்படிங்கிறது அந்த ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அதாவது சுருங்குது இல்லையா, ஸோ அந்த பீரியட் தான் நம்ம சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். அண்ட் இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட்ஸ்க்கு இந்த சிஸ்டோல் வந்து நடக்கும். அண்ட் டயாஸ்டோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ பீரியட் ஆஃப் ரிலாக்ஸேஷனை தான் நம்ம டயாஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து 0.5 செகண்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ சிஸ்டோல் வந்து 0.3 அண்ட் டயாஸ்டோல் வந்து 0.5. ஸோ 5+3 டோட்டலாக 0.8 செகண்ட்ஸ் இந்த ஒரு கார்டியாக் சைக்கிள், அதாவது ஒரு சிங்கிள் பீட் வந்து நடக்குது. அண்ட் இந்த கார்டியாக் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் இருக்குது, அதாவது ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் ஏட்ரியல் டயாஸ்டோல் இருக்குது, அதாவது அது வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிக்கல் டயாஸ்டோல். ஸோ மொத்தம் 4 இருக்குது இந்த சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோலில் நடக்கிறதுக்கு. இதில் இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து 0.1 செகண்ட்க்கும் ஏட்ரியல் டயாஸ்டோல் வந்து 0.7 செகண்ட்க்கும் நடக்கும். அண்ட் இந்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.3 செகண்ட்ஸும் வென்ட்ரிக்கல் டயாஸ்டோல் வந்து 0.5 செகண்ட்ஸும் நடக்குது. ஓகே, இப்போ ஃபேஸஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபேஸஸ்னால் ஸ்டேஜ், என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது இந்த கார்டியாக் சைக்கிளில் அப்படின்னு. ஸோ டோட்டலாக வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டேஜஸையும் சேர்த்து தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 7 ஸ்டேஜஸோட முடிவில் ஒரு சிங்கிள் பீட் வந்து பீட் ஆகிருக்கும் நம்ம ஹார்ட்டில். ஸோ அதுதான் வந்து ஃபேஸஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள். ஸோ என்னென்ன அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல், ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன், ரேபிட் எஜெக்ஷன், ரெடியூஸ்ட் எஜெக்ஷன், ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், rapid filling, reduced filling or slow filling, இதை தான் நம்ம டயாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹீமோடைனாமிக்ஸ் ஆஃப் தி ஹார்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹீமோடைனாமிக்ஸில் ஹீமோ அப்படின்னா பிளட்டு, டைனமிக்ஸ் அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோவை பற்றி படிக்குது. ஸோ டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா ஹீமோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது அந்த பிளட் வெசல் வழியாக பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. ஸோ இங்கே ஹார்ட்டில் வந்து எப்படி அந்த பிளட் பம்ப் ஆகி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் தி ஹார்ட்டோடைய அவுட்லைன் மட்டும் என்னென்னு பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் என்ன அப்படின்றது தெளிவாக புரியும். ஓகே, இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் ஏட்ரியமில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரைட் ஏட்ரியமுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சுப்பீரியர் வீனா கேவா இருக்கும் அண்ட் கீழே வந்து இன்ஃபீரியர் வீனா கேவா இருக்கும்.
ஸோ நம்மளோட பாடி அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த சுப்பீரியர் வீனை கேவை அண்ட் இன்ஃபீரியர் வீனை கேவை வழியாக ரைட் ஏட்ரியமுக்கு வருது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பிளட்டு வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வந்த உடனே ரைட் ஏட்ரியமில் இருக்கக்கூடிய பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் ஆகுது. அதாவது ரைட் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகுது. எது வழியாக அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியாக. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பிட் வால்வ் தான். ஸோ அது வழியாக இது வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அது ஸோ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா லங்ஸுக்கு போகுது. ஸோ லங்ஸுக்கு எது வழியாக போகுது அப்படின்னு பார்த்தா பல்மோனரி வால்வ் வழியாக போகுது. ஸோ ஏன் அப்படின்னா வந்த பிளட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்குது. ஸோ அதை லங்ஸுக்கு அனுப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றுறதுக்காக ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அந்த பிளட் வந்து லங்ஸுக்கு பம்ப் ஆகுது. ஸோ அந்த லங்ஸுக்கு அந்த பிளட் போன உடனே லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து ஆக்சிஜன் கிடச்சிருது. ஸோ அங்கே அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுது. ஸோ அங்கே லங்ஸில் அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறின உடனே அது அங்கேருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு பம்ப் பண்ணப்படுது லங்ஸில் இருந்து. எது வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி வெயின் வழியாக. ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட் ஏட்ரியமில் இருக்குது இப்போ அந்த பிளட்டு. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து அந்த பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் ஆகுது. எப்படி லெஃப்ட் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும்போது, அதாவது சுருங்கும் போது லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகுது. எது வழியாக அப்படின்னு பார்த்தா இந்த சைடு மிட்ரல் வால்வ் வழியாக அது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகுது. அண்ட் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் வந்து நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். ஏன்னா அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம பாடியில் இருக்க செல்ஸு, டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அரோட்டா வந்து அரோட்டிக் வால்வ் வழியாக இருக்கக்கூடிய எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் அனுப்புது. ஸோ இதுதான் வந்து ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் தி ஹார்ட். ஸோ ரைட் ஏட்ரியமில் ஆரம்பித்து இந்த பிளட் வந்து எப்படி ஹார்ட்டில் சர்க்குலேட் ஆகி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இது கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஃபேஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி, அதாவது ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் பற்றியும் இசிஜி பற்றியும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இசிஜி அண்ட் ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் இது ரெண்டுமே கார்டியாக் சைக்கிளோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸ். இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் ஜேவிபி அப்படிங்கிறது நம்மளுடைய ரைட் ஏட்ரியம் இருக்கு இல்லையா, அதோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு வெயின். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைட் ஆஃப் தி நெக் இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கிற வெயினை தான் நம்ம ஜுகுலார் வீனஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம் இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸை வச்சு. இந்த சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் அப்படின்றது எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட வீனை கேவை இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸை வச்சு மெஷர் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் வந்து 2 இருக்குது. அதாவது இன்டர்னல் ஜுகுலார் பல்ஸ், அதாவது உள்ளே இருக்கிறது, அண்ட் எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஏட்ரியம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏட்ரியமில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இந்த டைரெக்டாக இந்த இன்டர்னல் ஜுகுலார் வீனஸ் பல்ஸில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனாலே நம்ம கார்டியாக் சைக்கிள் படிக்கும்போது ஜுகுலார் வீனஸ் பல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போதும் ஒவ்வொரு வேவ் வந்து இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஜுகுலார் வீனஸ் பல்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வேவ்ஸ் இருக்குது. அதாவது 3 பாசிட்டிவ் வேவ்ஸ் அண்ட் 2 நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு வேவும் ஒவ்வொரு ஈவெண்ட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போதும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் 3 பாசிட்டிவ் வேவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, C அண்ட் V. அண்ட் 2 நெகட்டிவ் வேவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X அண்ட் Y. ஸோ இது 2 நெகட்டிவ் வேவ்ஸ். ஸோ டோட்டலாக 5 வேவ்ஸ் இருக்குது இந்த ஜேவிபியில். அண்ட் ஒவ்வொரு ஈவெண்ட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது ஒவ்வொரு வேவாக ஃபார்ம் ஆகுது. அது என்னென்ன ஃபார்ம் ஆகுது எங்கெங்கே அப்படின்றத நான் கார்டியாக் சைக்கிளோடைய ஈவெண்ட்ஸை சொல்லும்போது சொல்கிறேன். அண்ட் அடுத்து வந்து இசிஜி. ஸோ இசிஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எதுக்கு இசிஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் வந்து அது வந்து மெஷர் பண்ணும். ஸோ அது மூலிமா நம்மளோட ஹார்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஸோ ஹார்ட்டில் ஏதாவது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த இசிஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இசிஜிலையும் வந்து நமக்கு 5 வேவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த இசிஜியோட வேவ்ஸ் வந்து எதை சொல்லுது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஹார்ட்டோடைய ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கல் இது 2உடைய ரீபோலரைசேஷனையும் டீபோலரைசேஷனையும் தான் வந்து இந்த இசிஜியோட வேவ்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ரீபோலரைசேஷன் என்ன, டீபோலரைசேஷன் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவான கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் தி ஹார்ட்டில் தெளிவாகவே உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டீபோலரைசேஷன்
ரிலாக்ஸேஷன்லாம் ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்ட் ஆகிறது. ரீபோலரைசேஷன் நடக்கும்போது அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டெஃபினிஷன். ஸோ என்னென்ன வேவ்ஸ் அப்படின்னு பார்த்து PQRS T and U. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த ECGயோட வேவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா P வேவ் அப்படிங்கிறது ஏட்ரியல் டீபோலரைசேஷனை சொல்லுது, அதாவது ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகிறத. அண்ட் QRS இந்த 3 QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனை சொல்லுது, அதாவது வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிற ஸ்டேஜ். அண்ட் இந்த T அப்படிங்கிறது வென்ட்ரிக்கலோடைய ரீபோலரைசேஷனை சொல்லுது. ஸோ இதுதான் டோட்டலாக அந்த ECGயோட வேவ்ஸ். ஸோ இப்போ இந்த கார்டியாக் சைக்கிளில் ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும்போது எந்தெந்த வேவ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ECGயோட வேவ்னா என்ன அப்படின்ற இன்ட்ரொடக்ஷனை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ நேம்லேயே இருக்குது பாருங்கள், ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ ஏட்ரியல் அப்படின்னா ஏட்ரியம், சிஸ்டோல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஸ்டேஜ் ஏட்ரியல் சிஸ்டோல் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே அந்த ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏட்ரியமில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகுது. அதாவது எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஏட்ரியம் வந்து சிஸ்டோல், அதாவது ஏட்ரியம் வந்து சுருங்கும் போது, அதாவது கான்ட்ராக்ட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பிளட் வந்து வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த பீரியட், அதாவது ஏட்ரியல் சிஸ்டோலோட பீரியடில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஜுகுலார் வீனஸில் ஏ வேவ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் 5 வேவ் சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து ஏ வேவ் வந்து இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ ஃபார்ம் ஆகும். அண்ட் ECGயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேவான P வேவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த P வேவ் வந்து இந்த ஏட்ரியா டீபோலரைஸ் ஆகும்போது அந்த P வேவ் வந்து ECGயில் உருவாகுது. ஸோ இதில் முக்கியமான மேஜர் ஈவெண்ட் என்ன அப்படின்னா, இந்த P வேவோட பீக்கில் இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய QRS காம்ப்ளெக்ஸில் முடியுது ECGயில். இப்போ டோட்டலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் எந்த பார்ட்டாக வேணால் இருக்கட்டும், ஏட்ரியமாக இருக்கட்டும் இல்லை வென்ட்ரிகுலராக இருக்கட்டும், எது வந்து கான்ட்ராக்ட் ஆனாலுமே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பிளட்டு வந்து ஈஸியாக அதுவாலாம் ஃப்ளோ ஆகாது. ஸோ அது ஃப்ளோ ஆகணும், பம்ப் ஆகணும், பம்ப் தான் முக்கியம். ஸோ பம்ப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரெஷர் வேணும். ஸோ நம்ம ஹார்ட்டில் எந்த பார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ டெஃபினட்டாக அங்கே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ எந்த பார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதோ அங்கே ப்ரெஷர் வந்து எல்லா பார்ட்டையும் விடவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ மட்டும்தான் அந்த பிளட் வந்து பம்ப் ஆகும் அப்படின்றனால. ஸோ இது வந்து இந்த எல்லா ஸ்டேஜ்லையுமே நம்ம படிப்போம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ECGயில் என்ன அப்படின்னு வேவ் பார்த்துட்டோம், ஜுகுலார் வீனஸில் ஏ வேவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏட்ரியமோட ப்ரெஷர், ஏட்ரியமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆனவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏட்ரியமில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் ஆகுது. ஸோ எது வழியாக பம்ப் ஆகுது? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ், அதாவது ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியாகவும் மிட்ரல் வால்வ் வழியாகவும், மிட்ரல் வால்வ் ஆர் பைகஸ்பிட் வால்வ். ஸோ இது வழியாக வந்து ஃப்ளோ ஆகுது ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா ஏட்ரியாவோட ப்ரெஷர் வந்து வென்ட்ரிக்கலோட ப்ரெஷரை விடவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே எது தான் கான்ட்ராக்ட் ஆகுது? ஏட்ரியம் தான் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பிளட் வென்ட்ரிக்கலுக்கு போன உடனே அந்த எண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்ரல் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ், ஸோ அந்த வால்வ் வழியாக தானே வந்துச்சு. ஸோ இந்த 2 வால்வுமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஏன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ என்னென்னா, ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட் பாஸ் ஆகிடுச்சா, ஸோ பாஸ் ஆன உடனே அந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த பிளட் வந்து திருப்பி பேக்வேர்ட் ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் இருக்குது, நம்ம ஹார்ட் வந்து பீட் ஆகுது. ஸோ அதனால் பேக்வேர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை தடுக்கிறதுக்காக அந்த 2 வால்வுமே மூடிடும் இந்த ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆன உடனேவே. ஏன்னா வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பிளட் திருப்பி ஏட்ரியமுக்கு போகக்கூடாது அப்படின்றனால. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸான ஏட்ரியல் சிஸ்டோல். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஸோ இதுலேயும் என்ன தான் இருக்குது? கான்ட்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ எது கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ பிளட் வந்து எங்கே தான் இருக்குது? வென்ட்ரிக்கலில் இருக்குது. ஸோ இப்போ எது கான்ட்ராக்ட் ஆகணும்? வென்ட்ரிக்கல் தான் கான்ட்ராக்ட் ஆகணும். ஸோ இந்த ஃபேஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்ரல் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ் இது 2மே க்ளோஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதில் தான் இந்த ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ECGயில் பார்த்தோம் அப்படின்னா QRS காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ லாஸ்ட்டில் வந்து QRS காம்ப்ளெக்ஸோட அந்த ஏட்ரியல் சிஸ்டோல் முடியுது. ஸோ இப்போ அங்கேருந்து தான் தொடங்கணும். ஸோ அதனால இந்த ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து ECGயில் அப்பியர் ஆகுது, அதாவது தோன்றுறது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் ஆன S1 வந்து அப்பியர் ஆகுது. நம்மளோட ஹார்ட் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்வு க்ளோஸ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த க்ளோஸ் ஆகிற சத்தம் தான் நமக்கு அந்த லப் டப் அப்படின்ற சவுண்டை கொடுக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த மிட்ரல் வால்வு ட்ரைகஸ்பிட் வால்வ் இது 2மே க்ளோஸ் ஆகுது இந்த ஃபேஸில் தான். ஸோ அதனால அது க்ளோஸ் ஆகும்போது இந்த ஸ்டேஜோட ஸ்டார்டிங்கில் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்டான லப் வந்து
தோன்றுறது. அதாவது சவுண்ட் அதை நம்ம S1 அப்படின்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு சவுண்ட் ஹார்ட் சவுண்டை. ஸோ அது வந்து இங்கே தான் தோன்றுறது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக, அதாவது ரொம்ப வேகமாக வந்து ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுது, இந்த வென்ட்ரிக்கலோட ப்ரெஷர். ஸோ ஏன் அப்படின்னு நீங்கள் இப்போ உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய மசில் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ப்ரெஷர் என்ன தான் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த ஹார்ட்ஸோடைய வால்ஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது ஒன்றுமே. ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த வென்ட்ரிகுலரோட வால்யூமில் எந்த சேஞ்சுமே இல்லை. ப்ரெஷர் வேறு வால்யூம் வேறு, நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் வால்யூமில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஏன் அப்படின்னா வென்ட்ரிக்கல்லேருந்து இன்னும் பிளட்டு வந்து வெளியெல்லாம் போகலை, இன்னும் அந்த வென்ட்ரிக்கலில் தான் இருக்குது. அண்ட் இப்போ தான் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி அரோட்டிக் இருக்கு இல்லையா, அரோட்டிக் வால்வு. ஸோ அங்கேயும் எந்த ஒரு பிளட் ஃப்ளோவும் இல்லை, ஏன்னா வென்ட்ரிக்கல் பிளட்டு கொடுத்தா தானே அரோட்டிக்கல் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே இது இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறனால அரோட்டிக் பிளட் ஃப்ளோ வந்து நில் தான், ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து நில்லாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபேஸ் வந்து எதில் எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிலூனார் வால்வு ஓப்பன் ஆகுதுல எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஆல்ரெடி எந்த வால்வுமே ஓப்பனில் இல்லை அப்படின்றப்ப இந்த வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் வந்து எப்படி போகும், வெளியே போகணுன்னா செமிலூனார் வால்வு வந்து ஓப்பன் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த ஃபேஸ் எதில் எண்ட் ஆகுது அப்படின்னா அந்த செமிலூனார் வால்வு ஓப்பன் ஆக ரெடியாக இருக்கிற ஸ்டேஜோடு முடியுது. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ற பேரில் கான்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பீரியடில் வெறும் கான்ட்ராக்ஷன் மட்டும்தான் நடக்குதே தவிர பிளட்டு இங்கேருந்து ஃப்ளோ ஆகலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வென்ட்ரிக்கலோட சிஸ்டோல் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இந்த ஃபேஸ் வந்து முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரேப்பிட் எஜெக்ஷன் ஃபேஸ். ஸோ எஜெக்ஷன்னாலே எஜெக்ட் பண்ணுறது, அதாவது அந்த பிளட்டை தள்ளுறது, எஜெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த பேர்லேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸில் தான் வந்து வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் வந்து வெளியே எஜெக்ட் ஆக போகுது, அதாவது பம்ப் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோட்டிக் வால்வு ஓப்பன் ஆகுதுல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் வந்து அரோட்டிக் வால்வு வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வென்ட்ரிக்கலோடைய வால்யூம் வந்து குறைய ஆரம்பிக்குது அண்ட் அரோட்டிக்கில் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இதை கேட்டதுமே நமக்கு இப்போயே தெளிவாக புரிஞ்சிருக்கணும், வென்ட்ரிக்கலோட வால்யூம் ஏன் குறையுது அப்படின்னா வென்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து வெளியே பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுல, அப்போ அதில் இருக்கக்கூடிய பிளட்டு பம்ப் ஆகணும்ல, அப்போ அது பம்ப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், வென்ட்ரிக்கலோட வால்யூம் குறையும், ஏன்னா அதில் இருக்க பிளட்டு வெளியே போகுது அப்படின்றனால. ஸோ பிளட்டு வெளியே போகுதுன்னு என்ன அர்த்தம், அரோட்டிக் வழியாக அந்த பிளட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ அரோட்டிக் பிளட் ஃப்ளோ வந்து அரோட்டிக் வழியாக இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இங்கே வென்ட்ரிக்கலோட ப்ரெஷர் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ ஒரு ஹார்ட்டுடைய பார்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும், அது ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதோட ப்ரெஷர் வந்து இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அண்ட் அதே மாதிரி அரோட்டிக் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் வென்ட்ரிகுலர் ப்ரெஷரை விட ஜாஸ்தியாக அதால் எக்ஸிட் பண்ண முடியல, அதாவது அதிகமாக முடியல. வென்ட்ரிக்கல் ப்ரெஷரை விட கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அரோட்டிக் ப்ரெஷரும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல. ஏன்னா அரோட்டிக் வால்வ் வழியாக தானே அந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் அங்கேயே ஒரு சின்ன ப்ரெஷர் சேஞ்ச் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஏட்ரியாவை நம்ம விட்டுட்டோம் பாருங்கள், அந்த ஏட்ரியாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏட்ரியாவோட ப்ரெஷர் வந்து ஸ்டார்டிங்கில் குறைஞ்சிருது இந்த ஃபேஸில். ஏன்னா போன ஃபேஸ்லுக்கு முன்னாடி ஃபேஸில் ஏட்ரியல் சிஸ்டோல்லே அது வந்து கான்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ அது இப்போ ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்றனால அங்கே பெருசாக எந்த ஒரு ப்ரெஷர் வந்து எதுவும் இல்லை, ஹையெல்லாம். ஸோ அதனால் அங்கே ஏட்ரியல் ப்ரெஷர் வந்து இந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருக்குது, அதாவது ஃபாலில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஜேவிபி அதாவது ஜுகுலர் வீனஸ் பல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சி வேவ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த ஃபேஸ் நடக்கும்போது, அதாவது ரேப்பிட் எஜெக்ஷன் ஃபேஸ் நடக்கும்போது சி வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது ஜேவிபியில். அண்ட் இசிஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எஸ்டி செக்மெண்ட், ஸோ அது வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ஃபேஸ் வந்து நடக்கும்போது இசிஜியில். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ரேப்பிட் எஜெக்ஷன் ஃபேஸ். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி வெறும் எஜெக்ட் ஆகுது அவ்வளோதான், அதாவது வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பிளட். ஸோ அதோடு இந்த ஃபேஸ் வந்து முடியுது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரெடியூஸ்டு எஜெக்ஷன் ஃபேஸ். ஸோ எஜெக்ஷன் அப்படின்னா வெளியேற்றுதல், அதை தான் நம்ம எஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இந்த பிளட்டை வந்து வெளியேற்றுறது. ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏட்ரியல் ப்ரெஷர் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா லாஸ்ட்டில் ரேப்பிட் எஜெக்ஷன் ஃபேஸில். ஸோ இங்கே அதோடைய ப்ரெஷர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது, மெதுவாக அதோட ப்ரெஷர் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஏன் அப்படின்னா வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வெளியே பம்ப் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வெளியே போய் இப்போ ரிட்டர்னு ஏட்ரியாவுக்கு பிளட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ அதனால் அதோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது.
அண்ட் இந்த வென்ட்ரிக்கல் அண்ட் அரோட்டிக் ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளட் வந்து வெளியே போயிடுச்சு இல்லையா வென்ட்ரிக்கலில். ஸோ அதனால் இதோட ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அரோட்டிக் ப்ரெஷர் வந்து இங்கே வென்ட்ரிகுலர் ப்ரெஷரை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அரோட்டா வழியாக தானே பிளட் வந்து பம்ப் ஆகி போகுது. அதனால் அண்ட் அதே மாதிரி போக போக அரோட்டிக் பிளட் ஃப்ளோவும் குறையுது. ஏன்னா மொத்த பிளட்டுமே வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்றதுனால. அண்ட் வென்ட்ரிக்கல் வால்யூம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஃபுல் பிளட்டும் வெளியே போயிடுச்சுல்ல. ஸோ இங்கே சுத்தமாக ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அண்ட் ஏட்ரியாவோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மெதுவாக. அண்ட் இசிஜியில் பார்த்தோம் அப்படின்னா இசிஜியில் இருக்கக்கூடிய டி வேவ் வந்து இந்த ஃபேஸில் வந்து அப்பியர் ஆகுது. அண்ட் இந்த ஃபேஸ் வந்து எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோட்டிக் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுறதுல முடியுது. ஸோ எல்லாமே சேம் தான். அதாவது வால்வ் வந்து அது பாஸ் ஆன உடனேவே வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால அது வழியாக பாஸ் ஆன உடனே எல்லா வால்வுமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து அரோட்டிக் வால்வ் வழியாக வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் பம்ப் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அரோட்டிக் வால்வும் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது க்ளோஸ் ஆகிறதோடு இந்த ரெடியூஸ் எஜெக்ஷன் ஃபேஸ் வந்து முடியுது. ஸோ இப்போ இந்த ரெடியூஸ் எஜெக்ஷன் ஃபேஸில் அதாவது என்னென்னா வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏட்ரியா மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் பார்த்தோமா. ஸோ அதில் என்ன பார்த்தோம், வென்ட்ரிக்கல் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுதுன்றது அந்த ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு அப்படியே இது ஆப்போசிட்டு ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா அந்த வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆகிற ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த டயாஸ்டோல் ஸ்டேஜே வந்து கார்டியாக் சைக்கிளில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கான்ட்ராக்ட் ஆகி அந்த பிளட்டை எஜெக்ட் ஆகிற ஃபேஸ் வரைக்கும் தான் பார்த்தோம். ஸோ இப்போ இருந்து தான் இந்த டயாஸ்டோல் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷனில் வென்ட்ரிக்கல் வந்து டயாஸ்டோலை அட்டென்ட் பண்ணுது. அதாவது வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த வென்ட்ரிக்கல் டயாஸ்டோல் வந்து ரெண்டாக பிரியுது. அதாவது ஃபேஸ் ஆஃப் ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். அதாவது அந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் அப்போ என்னென்ன ஃபேஸ் நடக்குது, அதாவது வென்ட்ரிக்கல்லையும் அரோட்டாவிலையும் ஏட்ரியம்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத ஒரு பக்கமும், இன்னொரு சைடு ஃபேஸஸ் ஆஃப் வென்ட்ரிக்கல் ஃபில்லிங். ஸோ மறுபடியும் அந்த வென்ட்ரிக்கல் ஃபில் ஆகிறதாவ இன்னொன்னா வந்து அது டிவைட் ஆகுது. ஸோ அந்த வென்ட்ரிக்கல் ஃபில்லிங்கில் தான் ரெண்டு இருக்குது. ஒன்று ரேப்பிட் ஃபில்லிங், இன்னொன்று வந்து ரெடியூஸ்டு ஃபில்லிங். அதாவது ஃபில்லிங் அந்த பிளட் வந்து திருப்பி ஃபில் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிடாக ஃபில் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்டாக ஃபில் ஆகுது. ஸோ இந்த வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் ரெண்டாக வந்து பிரியுது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக குறையுது. ஏன்னா வந்து லாஸ்ட்லேயே வந்து பிளட் வந்து வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாக வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. அண்ட் வென்ட்ரிக்கல் வால்யூமில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா அரோட்டிக் வால்வும் க்ளோஸ் ஆகிடுச்சு, பிளட்டும் வெளியே போயிடுச்சு. ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இப்போ வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் நோக்கி போய்கிட்டு இருக்குன்றதுனால இங்கே எந்த விதமான வால்யூம் சேஞ்சும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இங்கே வால்யூம் சேஞ்சும் இல்லை, பிளட்டும் இல்லைன்றதுனால அரோட்டிக்லையும் எந்த விதமான பிளட் ஃப்ளோவுமே இல்லை. ஸோ அரோட்டிக் பிளட் ஃப்ளோ இஸ் ஆல்மோஸ்ட் நில்லாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் செகண்ட் ஹார்ட் சவுண்டான S2 வந்து அப்பியர் ஆகுது இந்த ஃபேஸுடைய ஸ்டார்டிங்கில். ஏன்னா அந்த ஃபேஸ் வந்து எதில் முடியுது, லாஸ்ட் ரெடியூஸ்ட் எஜெக்ஷன் ஃபேஸ் வந்து அந்த அரோட்டிக் வால்வு க்ளோஸ் ஆகுதுல முடியுதா. ஸோ அந்த அரோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆன உடனே இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸோட ஸ்டார்டிங்கில் தான் அந்த அரோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆன அந்த அடுத்த சவுண்டான S2 ஹார்ட் சவுண்டான S2 வந்து அப்பியர் ஆகுது இந்த ஸ்டேஜுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே. ஸோ இப்போ வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இப்போ எது தான் கான்ட்ராக்ட் ஆகணும், ஏட்ரியல் தான். ஸோ ஏட்ரியலோட ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. கண்டினியூவாக அதோட ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து அந்த ஜேவிபியில் என்ன மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வி வேவ் இருக்கு இல்லையா, ஜேவிபியில் இருக்கக்கூடிய வி வேவ் வந்து பீக்குக்கு போகுது இந்த ஸ்டேஜ், அதாவது ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜில். அதோட எண்டில் இந்த வி வேவ் வந்து வருது. அதாவது இந்த ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் எதில் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா மிட்ரல் வால்வ் ஓப்பன் ஆகுதுல முடியுது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுது, ரொம்பவே ஈஸி தான். ஸோ நம்ம வந்து வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டு போன உடனேவே ஃபுல் பாடிக்கும் சப்ளை ஆகிடுமா, சப்ளை ஆனது என்ன ஆகும், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த இடத்துக்கே தான் இங்கே திரும்பி வருது. அதாவது மறுபடியும் வந்து சுப்பீரியர் வெனக்காவா அண்ட் இன்ஃபீரியர் வெனக்காவா வழியாக அந்த ஏட்ரியமுக்கு அந்த பிளட்டு ரிட்டர்ன் ஆகிறது தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ ஏட்ரியம்லேருந்து அந்த பிளட் போகணும்னா கண்டிப்பாக அதுக்கு மிட்ரல் வால்வு தேவைப்படும் இல்லையா. அப்போ ஸோ இந்த ஃபேஸ் எதில் தான் முடியணும், அந்த மிட்ரல் வால்வு ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிறதுல முடியுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். அதாவது இதில் முழுக்க வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகிறத பற்றி தான் ஃபுல்லாக. ஸோ வென்ட்ரிக்கலை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக அரோட்டிக் வால்வ் பற்றி பேசியே ஆகணும். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் அதை பற்றியும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏட்ரியல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்க்குறோம். ஸோ அதோட இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் முடியுது. இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த வென்ட்ரிகுலர் ஃபில்லிங்னு ஒன்று டிவைட் ஆச்சு இல்லையா, அதாவது எப்படி வந்து ஃபில் ஆகுது வென்ட்ரிக்கல் அப்படின்னு, ரேப்பிட் ஃபில்லிங் அண்ட் ரெடியூஸ்டு ஃபில்லிங். ஸோ அடுத்த ரெண்டு அதை பற்றி தான். ஸோ அது முடிஞ்ச உடனே இந்த கார்டியாக் சைக்கிளே முடியுது.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரேப்பிட் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். அதாவது வென்ட்ரிக்கல் வந்து எப்படி வந்து ஃபில் ஆகுது ரேப்பிடாக அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த ஃபேஸ் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வால்வ் ஓப்பன் ஆகுதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஏட்ரியாலேருந்து பிளட் பாஸ் ஆகணும் இல்லையா வென்ட்ரிக்கலுக்கு. ஸோ அதனால மிட்ரல் வால்வ் ஓப்பன் ஆகுதுல தான் இந்த ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து எது கரஸ்பாண்டன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜேவிபியில் அதே தான், அந்த விவேவோட பீக்கில் இருக்குது. ஸோ அந்த விவேவ் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த ரேப்பிட் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் ஃபேஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், அதாவது வென்ட்ரிகுலரோட வால்யூம் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த வால்யூம் வந்து பாருங்கள் எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா அந்த பிளட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளட்டு அதில் நிறைய இருந்துச்சுன்னா வால்யூம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளட்டு அதை விட்டு வெளியே போக போக வால்யூம் குறையுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே. அதில் வால்யூம் அப்படிங்கிறது இந்த பிளட்டோடைய ப்ரெசன்ஸை தான் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து வென்ட்ரிகுலரோட வால்யூம் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஏன், ஏட்ரியம்லேருந்து அந்த பிளட் வருது இல்லையா. ஸோ பிளட்டு வர வர பிளட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் வென்ட்ரிக்கலில். அப்போ கண்டிப்பாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து வால்யூம் ஆஃப் வென்ட்ரிக்கல் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மெதுவாக அந்த மிட்ரல் வால்வ் வழியாக பிளட் வர வர. அண்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ஏட்ரியல் ப்ரெஷர் இது ரெண்டுமே குறைஞ்சி தான் இருக்குது. ஆனால் ஏட்ரியல் ப்ரெஷர் வந்து வென்ட்ரிக்கல் ப்ரெஷரோட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏட்ரியம் தானே கான்ட்ராக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால ஏட்ரியம் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாக இருக்குது எதை விட வென்ட்ரிக்கல் ப்ரெஷரை விட. அண்ட் அட் லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோனோகார்டியோகிராமில் இந்த தேர்ட் ஹார்ட் சவுண்ட் வந்து இந்த இனிஷியல் பார்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபேஸோடைய இனிஷியல் ஸ்டேட்டில் அந்த தேர்ட் ஹார்ட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட இந்த ரேப்பிட் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் வந்து முடியுது. இப்போ வந்து ஃபில் ஆகிடுச்சு, அதாவது வென்ட்ரிக்கல் வந்து ஃபில் ஆகுது, அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அதோட இந்த ஃபேஸ் வந்து முடியுது. அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா டயாஸ்டாசிஸ், அதாவது ரெடியூஸ்டு ஃபில்லிங் ஆர் ஸ்லோ ஃபில்லிங் அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வென்ட்ரிகுலரோட வால்யூம் வந்து ஸ்லோவாக வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ ஏன் இங்கே வால்யூம் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஏடிஎம்ல இருக்க பிளட் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அது வர 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 இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது வென்ட்ரிக்கலோட வால்யூம். அண்ட் இந்த இடத்துல ஏட்ரியா, அதாவது லெஃப்ட் ஏட்ரியாவாக இருக்கட்டும், வென்ட்ரிகுலராக இருக்கட்டும், அரோட்டிக்காக இருக்கட்டும், இது மூணோட ப்ரெஷர்லையுமே எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஃபில்லிங், அதாவது ரெடியூஸ்டு ஃபில்லிங், ரேப்பிட் ஃபில்லிங் தான். இங்கே ஃபில்லிங் மட்டும்தான் நடக்குதே தவிர இங்கே எந்த விதமான கான்ட்ராக்ஷனும் எஜெக்ஷனும் நடக்கலைங்கிறதுனால எந்த விதமான ப்ரெஷரும் இங்கே தேவையில்லை. அதனால எதோட ப்ரெஷர்லையும் எந்த சேஞ்சுமே இல்லை. என்ன ப்ரெஷரில் இருக்கோ அது அப்படியே தான் இங்கே மெயின்டைன் ஆகுது. புதுசாக எதுக்கும் எந்த ப்ரெஷர் சேஞ்சும் நடக்கலை. ஸோ இசிஜியில் பார்த்தோம் அப்படின்னா பி வேவ் இங்கே தொடங்குது. ஸோ பி வேவ்னது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வர்றதே பி வேவ் தான் ஏட்ரியல் சிஸ்டோலில். ஸோ இப்போ மறுபடியும் பி வேவ் பிகின் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அதே தான் அந்த ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து இதுக்கடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த பீட்டுக்கான கார்டியக் சைக்கிள் இங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு புரியுது. அதாவது இந்த டயாஸ்டாசிஸ், அதாவது ரெடியூஸ்டு ஃபில்லிங் ஃபேஸில் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பி வேவ் மறுபடியும் வந்து இந்த இசிஜியில் ஃபார்ம் ஆகிறதோட முடியுது. ஸோ மறுபடியும் முதல்லேருந்து ஏட்ரியல் சிஸ்டோல்லேருந்து இந்த கார்டியாக் சைக்கிள் வந்து தொடர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து இந்த 7 phases ஆஃப் கார்டியாக் சைக்கிள். ஸோ உங்களுக்கு இப்போ கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக நிதானமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியும். இது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் தி ஹார்ட் பார்த்துட்டு தான் நமக்கு வரோம். ஸோ பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, எது வழியாக சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இந்த கார்டியாக் சைக்கிளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ எந்த ப்ரெஷர் வந்து எங்கே ஏறுது அப்படின்றதான். அதுக்கும் நான் ஹிண்ட்டு சொல்லிட்டேன். ஸோ எந்த பார்ட் ஆஃப் தி ஹார்ட் வந்து குறுகுதோ, அதாவது கான்ட்ராக்ட் ஆகுதோ, பிளட்டை பம்ப் பண்ணுதோ, அப்போ வந்து அங்கே அந்த பார்ட்டோடைய ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஹெட்டிங்கை வச்சு அங்கே என்ன கான்ட்ராக்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கே அந்த ப்ரெஷர் வந்து எந்த பார்ட்டை விடையுமே அதோட ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுவீங்க. அண்ட் இந்த ஜேவிபியில் என்ன வேவ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் இந்த இசிஜியில் என்ன வேவ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையுமே எழுதிடுவீங்க. அண்ட் அது மாதிரி வால்யூம் பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ வால்யூம் பற்றி எப்போது இந்த வென்ட்ரிக்கலில் தான் வால்யூம் பற்றி பேசுவோம். ஏன்னா ஏடிஎம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு தானே வருது பிளட்டு. 2 ஏடிஎம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வரனால வென்ட்ரிகுலர் எஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, வென்ட்ரிக்கலோட கான்ட்ராக்ஷன் இல்லை ரிலாக்ஸேஷன், இது ரெண்டுலேயும் தான் நம்ம வால்யூமை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஸோ அந்த வால்யூம் அப்படிங்கிறது அந்த பிளட் அங்கே இருக்குதா இல்லையான்றதை பொறுத்த ப்ரெசன்ஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வால்யூமும் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டோட்டலாக கார்டியாக் சைக்கிள் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த வேல்வ் வழியாக எங்கேருந்து எங்கே பிளட் வருதுன்றதும், எப்போ ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, அண்ட் வால்யூம் என்ன லெவலில் இருக்குது, ஹார்ட் சவுண்ட் ஏதாவது அப்பியர் ஆகுதா இல்லையா, வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லையாங்கிறத சொன்னீங்கன்னா டோட்டலாக கார்டியாக் சைக்கிள் வந்து முடிஞ்சிடும். இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குழப்பமாக தான் இருக்கும். திரும்பி வேணால் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக கார்டியாக் சைக்கிள். நான் வேணும்னா வந்து இந்த கார்டியாக் சைக்கிளோட சம்மரி, அதாவது ஷார்ட் நோட்ஸாக, இது ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக தான் இருக்கும் நம்ம இப்போ பார்த்ததை விட. ஸோ இது வந்து நீங்கள் இந்த சம்மரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிளியராக எழுதிடலான்றதுக்காக இந்த சம்மரி ஆஃப் கார்டியாக் சைக்கிள் வேணால் நான் அந்த பிடிஎஃபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில்
டச் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது இதில் இந்த சம்மரியில் என்ன இருக்கும் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். பட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதில் பிளட்டு வந்து எங்கேருந்து எதுக்கு பம்ப் ஆகுதோ அப்போ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏட்ரியலேருந்து பிளட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துச்சு அப்படின்னா வென்ட்ரிக்கலோட சாம்பர் சைஸ் பெருசாகும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். பலூனை நீங்கள் ஊதுறீங்க அப்படின்னும் போது, இப்போ பலூன் ஊதுறீங்க அப்படின்னா அந்த பலூன் உப்பும் தானே. ஸோ பலூனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் தானே. ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? உங்கள் வாயில் இருக்கக்கூடிய காற்று அதில் போய் ஃபில் ஆகுறதுனால அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதே தான் ஏட்ரியாவில் இருக்கக்கூடிய பிளட் வென்ட்ரிக்கலுக்கு போகும்போது அப்போ அந்த வென்ட்ரிக்கலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் தானே. ஸோ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் எந்தெந்த ஃபேஸில் எந்தெந்த வால்வ் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்றது அந்த சம்மரி ஆஃப் கார்டியாக் சைக்கிளில் இருக்கும். ஸோ அந்த சம்மரி ஆஃப் கார்டியாக் சைக்கிளை நீங்கள் படிச்சுட்டு வேணால் ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோவை கேளுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம கார்டியாக் சைக்கிளை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் டேரெக்டாக உங்களுக்கு சேரும். நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ.